எபிசோட் 37 ஷிவன்யா விசஸ் தாரா. அன்று முழுவதும் ஷிவன்யா சந்தோஷமாக இருந்தாள். தன்னுடைய சித்துவை கண்டுபிடித்து விட்டோம் என்று நிம்மதி அவளுக்குள். தன் அம்மாவிற்கு பிறகு அவள் அதிகம் யோசித்தது சித்துவை பற்றிதான். ஆனால் அது துருவாக இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இன்று அவனோடு இருந்த ஒவ்வொரு நொடியும் அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அந்த நிம்மதியிலேயே அன்றைய இரவு அவள் கண்களை மூடினாள். ஆனால் பாவம் அவளுக்கு தெரியவில்லை அபி அவளுக்காக என்ன செய்ய போகிறான் என்று. மறுநாள் காலை நேற்றைய உற்சாகத்துடன் அவள் இன்று கல்லூரிக்குள் நுழையும் போதே காலேஜில் இருந்த அனைவரும் ஷிவன்யாவைத்தான் ஒரு மார்க்கமாக பார்த்தார்கள். முதலில் ஷிவன்யா அதை கவனிக்கவில்லை. இவங்களுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க? மினி ஷிவன்யாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவளுடைய கவனமெல்லாம் கேன்டீனின் பக்கம்தான் இருந்தது. நேற்று இரவு துரு அவளிடம் நாளை கேன்டீனில் சந்திக்கலாம் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான். நித்தம் அவன் அங்குதான் இருப்பான் என்று அவளுக்கு தெரியும். அங்கு சென்று பார்க்கலாமா இல்லை வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மினி, நீ முன்னாடி போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஏ ஷிவன்யா, நில்லு, எங்கடி போற? இங்கதான் பக்கத்துல கேன்டீனுக்கு போறேன், சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவள் ஆர்வமாக அவளுடைய சித்துவை பார்க்க கேன்டீனுக்கு சென்றாள். அங்கு கேன்டீனின் முன்னாலும் ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டப்பட்டிருந்தது. பலர் அந்த நோட்டீஸ் போர்டின் முன்னால் நின்று ஏதோ ஒன்றை பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்நேரம் ஷிவன்யாவும் அங்கு வர அனைவரும் அவளை பற்றிதான் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். இது ஷிவன்யாவிற்கு வித்தியாசமாக இருக்க இவர்கள் ஏன் தன்னை இப்படி பார்க்கிறார்கள் என்று யோசித்தவளின் பார்வையிலும் விழுந்தது அந்த காட்சி. அந்த நோட்டீஸ் போர்டில் அன்று ஷிவன்யா காருக்குள் அபியை இழுத்து அவனை முத்தமிட்ட காட்சிதான் புகைப்படமாக ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தவளின் கண்களில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அவளுக்கு தெரியும் இந்த விஷயம் அபியிடம் மட்டும்தான் இருந்தது என்று. நித்தமிதை அவன்தான் செய்திருக்க வேண்டுமென்று அவள் மனம் சொல்லி முடிக்கவில்லை. அவள் முன்னால் கோபமாக வந்து நின்றாள் தாரா. தாரா, அது வந்து அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் அவள் கன்னத்தில் பலாரென்று அறைந்திருந்தாள் தாரா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அபிக்கிட்டையே நீ இப்படி நடந்திருப்ப? தாரா, இரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஆனால் சுற்றி இருந்தவர்களோ அமைதியாக இல்லை. மேலும் தாராவை தூண்டிவிட்டார்கள். இப்படி இடையில வர்றவங்கள என்னைக்கும் நம்பக்கூடாது. அவங்களோட காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஏய், இவ இப்போ அபியோட டீமுக்கு தானே அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வேளை இது எல்லாத்தையும் இவ வாண்டடா செய்யறாளோ? ஆமாயா, நான் கூட பார்த்திருக்கேன். அபி இப்போ தாரா கூட பேசுறதே இல்ல. நேத்து கூட இந்த ஷிவன்யாவை அபி எல்லாத்துக்கு முன்னாடியும் இழுத்துட்டு போனானே. இவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஏதோ ஒரு ட்ராக் போகுதியா? சுற்றி இருந்தவர்கள் பேச ஆரம்பித்த விஷயம் தாராவின் காதில் நன்றாக விழுந்தது. அதுவே அவளின் கோபத்தை அதிகரிக்க போதிய ஒன்றாக இருந்தது. தாரா கோபமாக அருகில் டேபிளின் மீது இருந்த காஃபியை எடுத்து துளியும் யோசிக்காமல் ஷிவன்யாவின் முகத்தில் ஊற்றிவிட்டாள். அது சூடாக இருந்தது போலும். ஷிவன்யாவிற்கு அது எரிச்சலை கொடுத்தது. ஆ, அம்மா! அவள் அலறினாள். அப்பொழுதும் தாராவின் மனம் இறங்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் தடுப்பார்களா என்று பார்த்தாள். அவர்களும் அதை அனைத்தையும் வீடியோவாக எடுக்க ஆரம்பித்தார்கள். தாரா ஏற்கனவே இதற்கெல்லாம் தயாராக இருந்தாள் போலும். அங்கிருந்த சிலர் தாராவின் முன்னால் சில கலர் பொடிகளை கொண்டு வந்து நீட்ட அதை தன் கையில் எடுத்தாள் தாரா. அந்த போட்டோவை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? இப்போ உன்னை எல்லாரும் இந்த கோலத்துல வீடியோ எடுப்பாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். தாரா, தாரா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உனக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் தாரா. ஆனால் அதை தாரா கேட்கும் நிலையில் இல்லை. சுற்றி இருந்த தாராவின் நண்பர்கள் ஷிவன்யா எங்கும் நகராதவாறு அவளை அழுத்தி பிடிக்க தன் கையிலிருந்த சிகப்பு நிற கலர் பொடியை அவள் முகமெங்கும் தடவினாள். பின் இன்னும் பல நிறங்கள் அவள் முகத்திலும் உடலிலும் தடவப்பட்டது. ஷிவன்யா எவ்வளவோ அவர்களிடமிருந்து விடுபட போராடினாள். ஆனால் முடியவில்லை. அவள் கத்தினாள். அங்கிருந்த எவரும் அவளுக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை. இந்நேரம் எதர்ச்சியாக கேன்டீன் பக்கம் வந்தாள் மினி. அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் அதிர்ந்து போனாள்.
கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நேராக சிவன்யாவின் அருகில் வந்தாள் மினி. தாரா, போதும், நிறுத்து. தாரா, நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க தாரா? அப்பொழுதும் தாரா கேட்கவில்லை. மினியை பிடித்து தள்ளிவிட்டவள் தன் நண்பர்கள் கொண்டு வந்து வைத்திருந்த அந்த முட்டை ட்ரேவிலிருந்து ஒரு முட்டையை எடுத்து சிவன்யாவின் முகத்தில் தூக்கி எறிந்தாள். மினிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதை எப்படி நிறுத்துவது என்றும் அவளுக்கு புரியவில்லை. அந்நேரம் அவளின் எண்ணத்தில் வந்தது அபி மட்டுமே. ஆனால் மினிக்கு தெரியவில்லை இதற்கெல்லாம் அவன்தான் காரணமென்று. நேராக அபியை தேடி சென்றாள். கிளாஸுக்கு வந்து பார்க்க அங்கு அபி இல்லை. பிராக்டிஸ் செய்யும் ரூமில் இருப்பானா என்று நினைத்து செல்ல அங்கும் அவன் இல்லை. ச்சே, இந்த அபி இப்ப எங்க போனா? யோசித்துக்கொண்டே அவள் வெளியே வர அப்பொழுதுதான் அங்கு வந்தான் துருவ். அவனை பார்த்தவுடன், அது அபிய பத்தியா? என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? மினி மூச்சரைத்துக் கொண்டே அவனிடம் நடந்தது அனைத்தையும் சொல்ல, அதை கேட்டு பதறிப்போனவன் அடுத்த நொடியே சிவன்யாவிற்காக கேன்டீனுக்கு வந்தான். அங்கு தாரா சிவன்யாவின் மீது மற்றொரு முட்டையை அடிக்கப் போக அவளின் கைகளை பிடித்து தடுத்தான் துருவ். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கடுமையான கேள்விகள் தாராவை நோக்கி விழுந்தாலும் அவனின் காதல் கொண்ட பார்வை சிவன்யாவை நோக்கிதான் இருந்தது. சிவன்யாவால் முடியவில்லை. அவள் அழுக ஆரம்பித்தாள். அத நான் தான் கேட்கணும். அவ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவ என்ன பண்ணாலும் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். சொன்னது மட்டுமல்லாமல் அவள் கையில் இருந்த முட்டையை பிடுங்கி தூர எறிந்தான். பின் சிவன்யாவிற்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க உதவி செய்தான். நீ கண்மூடித்தனமா அவளை விரும்புறல்ல, அதனால தான் அவ என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியல. இத பாரு, அதுக்கப்புறம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்ல மாட்டையான்னு சொல்லுவ. சொன்ன தாரா துருவிடம் அந்த வீடியோவை காட்டினாள். அதை பார்த்தவனின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவனால் இதை நம்ப முடியவில்லை. அவன் அடிபட்ட பார்வை ஒன்றை சிவன்யாவின் மீது வீசினான். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கண்கள் கலங்கியது. இல்லை என்று மட்டும் மறுப்பாக தலையசைத்தாள். இப்ப சொல்லு துருவ், இவள நான் என்ன பண்ணட்டும்? அவ உனக்கு உண்மையா இல்ல, அதே நேரத்துல என்னோட அபிக்கிட்ட அவ எப்படி பழகியிருக்கான்னு பாரு. அவனாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் மற்றவர்களின் முன்னால் அவன் சிவன்யாவை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இதுல சிவன்யாவை மட்டும் நீ தப்பு சொல்றது சரியில்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறத அபியும் தானே உன்கிட்ட மறைச்சிருக்கான். போய் அவங்கிட்ட கேளு. சொன்னவன் அந்த போனை தாராவிடமே கொடுத்துவிட்டு அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். உண்மையில் சிவன்யாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. துருவின் பின்னாலேயே ஓடினாள். துரு, நீ நீ நில்ல. நான் சொல்றத நீ அதை கேளு துரு. அதுல நீ பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல. நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சொல்றேன். ஆனால் அவனோ போதும் என்பது போல் கை காட்டினான். இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சிவன்யா. அந்த வீடியோவே எனக்கு எல்லா பதிலும் சொல்லிருச்சு. காலேஜில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்கும்னு தெரியும். உனக்கும் அவனை தான் பிடிச்சிருக்குன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத. அவன் அப்படி சொல்லிவிட்டு செல்ல உடைந்து போனாள் சிவன்யா. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. ஏய் சிவா, அழுகாதடி. இதையெல்லாம் பார்த்த தாரா மனதிற்குள் வன்மமாக சிரித்தாள். கையிலிருந்த போனை விரலுக்குள் சுழற்றிக் கொண்டே, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச அளவுக்கு இந்த விஷயம் பெருசா வெடிக்கல அப்படின்னாலும் நான் சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அபிக்கிட்ட இப்படி நீ க்ளோஸா நடந்திருப்ப. எனக்கு தெரியும் சிவன்யா, நிச்சயமா இந்த வீடியோஸையும் போட்டோஸையும் லீக் பண்ணது அபின்னு நீ நினைப்ப. ஆனா இது அவன் பண்ணல, நான் தான் பண்ணேன். அபி உன்கிட்ட என்ன இன்டென்ஷன்ல பழகுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக என்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி அவன் என்ன ஏமாத்தணும்? அபி எனக்கு மட்டும்தான். அதுக்கு இடையில யார் வந்தாலும் நான் விட மாட்டேன். உங்க 2 பேத்தையும் பிரிக்க நான் இனி பெருசா எதுவும் பண்ண வேண்டியதில்ல. நீங்களே பிரிஞ்சிருவீங்க. இனி நடக்கப் போவது என்ன? உண்மையில் இதை அபி செய்யவில்லையா? அப்படியென்றால் இந்த வீடியோவை பற்றி தாரா தெரிந்து கொண்டது எப்படி? இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் என்ன? அதை தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.